அதாவது அடுத்த பிறவிலையாவது நான் ஒரு கோழியை பிறக்கணுங்க. அவன் அந்த பசங்கிட்ட மாட்டிட்டு எல்லாம் அவஸ்தைப்பட முடியல. அடுத்த பிறவில அதுவும் சாதாரண அந்த 65 நாள்ல சாகுமே அந்த கோழி கிடையாது. நல்ல ஒரு நாட்டுக்கோழியை பிறக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவங்க பேர் சொல்லுங்க. நிரஞ்சனி. நிரஞ்சனி. என்ன பண்றீங்க? வேலை செய்யுது. ஒர்க் போகிறேன். ஒர்க் போயிட்டீங்களா? என்ன ஒர்க்கு? நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ். ஸ்டாஃப் நர்ஸா? அடேங்க அப்பா, கடவுளுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் கைகூப்பக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில்னா அது ஸ்டாஃப் நர்ஸ் தான். அதனால் உங்களுக்கு எங்களுடைய சொல்லுங்கன்னே வெல்லுங்க டீம் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சரி, இப்போ நீங்கள் இத்தனை ஆண்டுகள் மனிதனாக இந்த பிறவியில் பிறந்து பெரிய சேவைகள்லாம் பண்ணிடுறீங்க. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதில் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் தான். பறவையாக பிறக்கணும்னு ஆசைப்படுறோம்யா. என்ன பறவைங்க? இதுலயும் என்ன பறவைன்னு சொல்லணுமா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சொன்னீங்க நல்லா இருக்குங்களா? புறா. புறா, இந்த மணிப்புறான்னு சொல்லுவாங்களா அதுவா? ஆமா. இங்கேருந்து நம்ம லெட்டர் எழுதி கொடுத்து விட்டா இன்னொரு இடத்துல கொடுத்து வருமா அது? ஆமா. ஆஹா, என்ன கணம் என்ன கணம். மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்கள்.